வாசிப்பது மாணிக்கம் நேசமணி. செய்தியாசிரியர் MD லூசியஸ். முதலில் தலைப்புச் செய்திகள். ஈரான் அமெரிக்க போரால் உலகளவில் 2வது இடத்தில் இலங்கை. இலங்கைக்கு காத்திருக்கும் பாரிய பொருளாதார நெருக்கடி, ஆய்வில் அதிர்ச்சி தகவல். இலங்கைக்கு எரிபொருள் தருவதாக உறுதியளித்த ரஷ்யா ஏப்ரல் முதல் பெட்ரோல் ஏற்றுமதியை நிறுத்த நடவடிக்கை, வெளியான பரபரப்பு தகவல். ஈஸ்டர் தாக்குதலின் சூத்திரதாரியை வெளிப்படுத்த கம்மம்பிலவிடம் வாக்குமூலம் பெற வேண்டும் அரசாங்கம். ஈரானுடன் இந்த வாரம் பேச்சுவார்த்தை நடைபெறும் என அமெரிக்கா எதிர்பார்ப்பு. அமெரிக்காவின் தாக்குதல் போர்க்குற்றம் என ஐநாவில் ஈரான் குற்றச்சாட்டு. ஈரான் ஏவுகணைகளில் இந்திய மக்களுக்கு நன்றி என எழுதப்பட்டுள்ள வாசகம், வைரலாகும் புகைப்படங்கள். அமெரிக்கா ஐரோப்பாவில் மீண்டும் கொரோனா. அமெரிக்காவில் 25 மாகாணங்களில் பரவியுள்ளதாக தகவல். உள்நாட்டு செய்திகள். ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் முன்னெடுத்துள்ள இராணுவ நடவடிக்கைகள் காரணமாக ஓர்முஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்து தடைப்பட்டுள்ளமை உலக பொருளாதாரத்தில் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நெருக்கடி நிலைமையால் பொருட்களின் விலை அதிகரிப்பினால் உலக அளவில் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ள 2வது நாடாக இலங்கை பதிவாகியுள்ளதாக BBC வெரிஃபை ஆய்வு அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. வழமையாக நாளொன்றுக்கு 100க்கும் மேற்பட்ட கப்பல்கள் பயணிக்கும் ஓர்முஸ் நீரிணை வழியான போக்குவரத்து தற்போது ஒரு சில கப்பல்களாக குறைந்துள்ளதாக BBC வெரிஃபை சுட்டிக்காட்டுகிறது. இதன் விளைவாக எரிபொருள் மற்றும் எரிவாயு விலை அதிகரிப்புடன் ஸ்மார்ட் கையடக்க தொலைபேசிகள், மருந்துகள் மற்றும் உணவுப் பொருட்கள் போன்ற அத்தியாவசிய பொருட்களின் விலைகளும் வேகமாக அதிகரிக்கக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. உலகளாவிய விவசாய தேவைகளுக்கான யூரியா, பொட்டாசியம், அமோனியா மற்றும் பொஸ்பரேட் போன்ற உரத் தேவைகளில் 1/3 பங்கு பொதுவாக இந்த நீரிணை வழியாகவே கொண்டு செல்லப்படுகிறது. வட அரைக்கோளத்தில் மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்கள் முக்கிய பயிர் செய்கை காலங்களாக இருப்பதால் தற்போதைய உரத் தட்டுப்பாடு ஆண்டின் பிற்பகுதியில் பயிர் விளைச்சல் குறைவதற்கு நேரடியாக வழிவகுக்கும் என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேலும் ஜெர்மனியின் கீழ் ஆராய்ச்சி நிறுவனம் ஹோர்முஸ் நீரிணை முழுமையாக மூடப்பட்டால் உலகளவில் கோதுமை விலை 4.2% பழங்கள் மற்றும் காய்கறிகளின் விலை 5.2% உயரக்கூடும் என குறிப்பிடுகிறது. கீழ் நிறுவனத்தின் தரவுகளின்படி ஓர்முஸ் நீரிணை மூடப்பட்டால் பொருட்களின் விலை அதிகம் உயரக்கூடிய நாடுகளின் பட்டியலில் இலங்கை 2வது இடத்தில் உள்ளது. உணவுப் பொருட்களின் ஒட்டுமொத்த விலை அதிகரிப்பால் அதிகம் பாதிக்கப்படக்கூடிய நாடுகளாக ஜாம்பியா 30.7%, இலங்கை 15.3%, தாய்வான் 12.5% மற்றும் பாகிஸ்தான் 11.4% பாதிப்புக்குள்ளாகும் என அந்த ஆய்வறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எதிர்வரும் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் பெட்ரோல் ஏற்றுமதிக்கு தடை விதிக்கும் வகையில் தீர்மானம் ஒன்றை வரைவு செய்யுமாறு எரிசக்தி அமைச்சுக்கு ரஷ்ய துணை பிரதமர் அலெக்சாண்டர் நோவாக் நேற்று உத்தரவிட்டுள்ளதாக ரஷ்ய அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இந்த தடையானது ஜூலை 31ஆம் தேதி வரை நடைமுறையில் இருக்கும் என்று அந்நாட்டு அரசாங்கம் நடத்தும் டாஸ் செய்தி நிறுவனம் முன்னதாக தெரிவித்திருந்தது. மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள நெருக்கடியால் உலகளாவிய எண்ணெய் சந்தையில் ஏற்பட்டுள்ள கொந்தளிப்பு விலையில் பெரும் மாற்றங்களுக்கு வழிவகுப்பதாக நோவாக் குறிப்பிட்டார். அதே சமயம் வெளிநாட்டு சந்தைகளில் ரஷ்ய எரிசக்தி வளங்களுக்கான அதிக தேவை நீடிப்பது ஒரு சாதகமான காரணியாகும் என்றும் அவர் மேலும் கூறினார். கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு அளவு கடந்த ஆண்டின் மட்டத்திலேயே இருப்பதாகவும் இது எண்ணெய் பொருட்களின் நிலையான விநியோகத்தை உறுதி செய்வதாகவும் அரசாங்கம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு ரஷ்ய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மீது உக்ரைன் தனது தாக்குதலை தீவிரப்படுத்தியதாலும் எரிபொருளுக்கான பருவகால தேவை அதிகரித்தாலும் ரஷ்யாவின் பல பிராந்தியங்களிலும் ரஷ்ய கட்டுப்பாட்டில் உள்ள உக்ரைன் பகுதிகளிலும் பெட்ரோல் தட்டுப்பாடு நிலவுவதாக தகவல்கள் வெளியாகின. அதிகரித்து வரும் எரிபொருள் விலையை கட்டுப்படுத்தவும் தட்டுப்பாட்டை சமாளிக்கவும் பெட்ரோல் மற்றும் டீசல் ஏற்றுமதிக்கு ரஷ்யா பலமுறை கட்டுப்பாடுகளை விதித்து வருகிறது. தொழில்துறை தரவுகளின்படி ரஷ்யா கடந்த ஆண்டு சுமார் 5 மில்லியன் மெட்ரிக் டன் பெட்ரோலை ஏற்றுமதி செய்துள்ளது. இது நாளொன்றுக்கு சுமார் 1,17,000 பீப்பாய்களாகும். இதே நேரம் மத்திய கிழக்கு போர் சூழலுக்கு மத்தியில் இலங்கையின் எரிசக்தி பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் கச்சா எண்ணெய் மற்றும் சுத்திகரிக்கப்பட்ட எரிபொருட்களான பெட்ரோல், டீசல் மற்றும் விமான எரிபொருட்களை இலங்கைக்கு வழங்க ரஷ்யா சம்மதம் தெரிவித்திருந்த நிலையில் தற்போது பெட்ரோல் ஏற்றுமதிக்கு தடை விதிக்கும் வகையில் தீர்மானத்தை மேற்கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் சம்பவத்தின் பிரதான சூத்திரதாரியை உதய கம்மன்பில புத்தகம் ஊடாக வெளிப்படுத்தினால் விசாரணைகளுக்கு மிக இலகுவாக இருக்கும். கம்மன்பிலவிடம் விசாரணை அதிகாரிகள் வாக்குமூலம் பெற்று அடுத்த கட்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்கலாம் என சுகாதாரத்துறை மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். களுத்துறை பகுதியில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர், ඕද 27 යට අප දුන්නනම් අද ඒ 91 පොතේ දක්වන්න පුළුවන්. ඉස්සර කිව්වේ පොත වින්දිතයන්ට සාධාරණයක් කරනවා කියන එක නෙමෙයි 31 වෙනිදා මහමොලකාරයෝ එළිදරව් කරනවායි කියලා. ඉතින් රට බලන් ඉන්නවා අපරාපක්ෂ දෙපාර්තමේන්තුවත් හොයමින් ඉන්න මහමොලකාරයෝ ගම්මන්පිල කලින්ම එළිදරව් කරනවා නම් ඒතර අපරාපක්ෂයටත් පහසුවක් වේවි. අතන මෙහෙම එළිදරව් කරා නම් එතනින් පස්සේ තිබෙන්නේ හරි පහසුයි. ගම්මන්පිලගෙන් කට උත්තර අරගෙන මේ මහමොලකරු හොයාගෙන යන්නේ බලමු ඉතින් පොතේ මොනවද තියෙන්නේ කියලා. உதய கம்மன்பிலவை கைது செய்வதாக அரசாங்கத்தில் யாரும் குறிப்பிடவில்லை. 27ஆம் திகதி நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்காக முன்னிலையாக இருந்தது. பிணை கிடைத்தால் மார்ச் 31ஆம் திகதி புத்தகத்தை வெளியிடலாம் என்றே குறிப்பிட்டோம். குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணைகள் ஊடாக தேடும் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் சம்பவத்தின் பிரதான சூத்திரதாரியை உதய கம்மன்பில புத்தகம் ஊடாக வெளிப்படுத்தினால் மிகவும் இலகுவாக இருக்கும். கம்மன்பிலவிடம் விசாரணை அதிகாரிகள் வாக்குமூலம் பெற்று அடுத்த கட்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்கலாம். குண்டு தாக்குதல் பற்றிய உண்மை வெளிவர வேண்டும் என்பதற்காகவே விசாரணைகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன. உண்மைகள் வெளிவரும் போது எதிர்க்கட்சியின் ஒரு சில உறுப்பினர்கள் கலக்கமடைவது பல சந்தேகங்களை ஏற்படுத்துகிறது என்றார். இதே நேரம் மத்திய கிழக்கு நாடுகளில் தோற்றம் பெற்றுள்ள மோதல் நிலைமைக்கு மத்தியில் நாடு என்ற அடிப்படையில் நடுநிலையாக செயற்படுகின்றோம். தாக்குதலுக்குள்ளான ஈரானிய கப்பலில் இருந்து மீட்கப்பட்டவர்களை பாதுகாப்பாக தங்க வைத்துள்ளோம். அரசாங்கத்தின் தீர்மானங்களை உலக நாடுகள் மற்றும் அமைப்புகள் வரவேற்றுள்ள நிலையில் எதிர்க்கட்சியினர் மாத்திரம் போலியான குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கின்றனர். அவர்களின் குற்றச்சாட்டுக்கள் 24 மணி நேரம் கூட தாக்கு பிடிப்பதில்லை. எதிர்க்கட்சி தலைவரும் அவரது பதவிக்கு ஏற்றாற்போல் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குறிப்பிட்டுக் கொள்கின்றோம் என தெரிவித்தார். வெளிநாட்டு செய்திகள். ஈரான் இந்த வாரம் வாஷிங்டனுடன் பேச்சுவார்த்தை நடத்தும் என தான் நம்புவதாக அமெரிக்காவின் விசேட தூதுவர் ஸ்டீவ் விட்கோப் தெரிவித்துள்ளார். அதேவேளை தெஹ்ரான் ஒப்பந்தம் ஒன்றை செய்ய விரும்புவதாக ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். இந்த வாரம் சந்திப்புகள் நடைபெறும் என்று நாங்கள் நம்புகின்றோம். நிச்சயமாக அதற்காக நம்பிக்கையுடன் இருக்கின்றோம் என்று விசேட தூதுவர் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவின் அமைதி திட்டத்திற்கு தெஹ்ரானிடமிருந்து பதிலை எதிர்பார்ப்பதாக கூறிய அவர், எங்களிடம் 15 அம்ச திட்டம் உள்ளதுடன் ஈரானியர்கள் அதற்கு பதிலளிப்பார்கள் என்று எதிர்பார்க்கின்றோம். அது அனைத்தையும் தீர்க்கக்கூடும் என்று தெரிவித்தார். ஈரான் தனது நல்லெண்ணத்தை வெளிப்படுத்தும் வகையில் ஓர்மோஸ் நீரிணை ஊடாக 10 எண்ணெய் தாங்கி கப்பல்களை அனுமதித்துள்ளதாக ட்ரம்ப் கூறியதை ஸ்டீவ் விட்கோப் உறுதிப்படுத்தினார். கப்பல்கள் கடந்து செல்கின்றன, இது ஒரு நல்லெண்ண அறிகுறியாகும் என்று அவர் மேலும் கூறினார். ஈரான் மீதான கடும் எச்சரிக்கைகளுக்கு மத்தியில் தெஹ்ரான் ஒரு ஒப்பந்தத்திற்கு தயாராக இருப்பதாகவும் வரும் வாரங்களில் போர் முடிவுக்கு வரும் என்று ட்ரம்ப் கூறியிருக்கிறார். மியாமிக்கு வருகை தந்த போது அவர் அதே நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்தார். ஈரான் தற்போது அழிவை சந்தித்து வருகிறது. அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள். நாமும் இப்போது பேசிக் கொண்டிருக்கின்றோம். அவர்கள் ஒரு ஒப்பந்தத்தை செய்து கொள்ள விரும்புகின்றார்கள் என்று ட்ரம்ப் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இதே நேரம் ஈரானில் உள்ள பாடசாலை மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தி 75 மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களை கொன்றது தவறான தாக்குதல் அல்ல எனவும் இது ஒரு போர்க்குற்றம் என்றும் ஐநாவில் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதலை ஈரானை நடத்தியிருக்கலாம் என டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருந்த நிலையில் அதன் பின் ஏவுகணை மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டமை உறுதியானது. இதையடுத்து இது தவறாக நடைபெற்ற தாக்குதல் என கூறப்பட்டது. பழைய தரவுகளின் அடிப்படையில் ஈரான் இராணுவ தளம் இந்த ஒரு பகுதியில் பள்ளி கட்டிடம் அமைந்திருந்தால் தவறாக நடைபெற்ற தாக்குதல் என கூறப்பட்டது. இந்நிலையில் ஐநாவின் மனித உரிமை கவுன்சில் கூட்டத்தில் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி வீடியோ மூலம் நேற்று ஆற்றிய உரையில் ஈரான் பாடசாலை மீது நடத்தப்பட்ட தாக்குதல் திட்டமிட்டு நடத்தப்பட்டது. நவீன தொழில்நுட்பங்கள் மூலம் துல்லியமாக தாக்குதல் நடத்துவதாக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆகியவை கூறுகின்றன. அப்படி இருக்கும் போது இது தவறான தாக்குதல் என்பதை யாரும் நம்ப மாட்டார்கள். இந்த தாக்குதல் போர்க்குற்றம். இதற்கு அனைத்து தரப்பினரும் கண்டனம் தெரிவிக்க வேண்டும். அராஜகத்தை நியாயப்படுத்தவும் முடியாது, மறைக்கவும் முடியாது என்றார். வெளிநாட்டு செய்திகள். ஈரான் ராணுவ ஏவுகணைகளில் இந்திய மக்களுக்கு நன்றி என்ற வாசகம் எழுதப்பட்டிருக்கிறது.
அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இராணுவத்துக்கிடையே நடைபெறும் போரில் இந்தியா நடுநிலை வகிக்கிறது. மேலும் போரை நிறுத்த இந்திய அரசு சமரச முயற்சியில் ஈடுபடுவதாக கூறப்படுகிறது. கடந்த 4ஆம் தேதி இலங்கை அருகே சென்று கொண்டிருந்த ஈரானின் IRIS லாவான் கப்பலை அமெரிக்க நீர்மூழ்கி ஏவுகணை தாக்கியது. இதில் 87 பேர் உயிரிழந்தனர். இதைத் தொடர்ந்து இந்திய பெருங்கடல் பகுதியில் நின்றிருந்த 3 ஈரான் கப்பல்களை இந்திய துறைமுகங்களில் நிறுத்த சிறப்பு அனுமதி வழங்கப்பட்டது. மேலும் ஈரான் மக்களுக்கு உதவுவதற்காக இந்தியாவிலிருந்து மருந்துகள், நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டன. காஷ்மீர் உட்பட இந்தியாவின் பல்வேறு பகுதிகளை சேர்ந்த மக்கள் ஈரான் மக்களுக்கு பெருமளவு நிதியுதவி வழங்கி வருகின்றனர். போருக்கு பிறகு பிரதமர் நரேந்திர மோடி ஈரான் அதிபர் மசூத் பெஷக்ஷியனுடன் தொலைபேசியில் இருமுறை முக்கிய ஆலோசனை நடத்தியுள்ளார். இது தொடர்பாக இந்தியாவுக்கு ஈரான் தூதரகம் அண்மையில் சமூக வலைதளத்தில் வெளியிட்ட பதிவில் இந்தியாவின் அன்பு, மனிதநேயத்தை ஒருபோதும் மறக்க மாட்டோம். இந்திய மக்களின் அன்புக்கு நன்றி கடன்பட்டிருக்கின்றோம் என்று தெரிவிக்கப்பட்டது. இந்த சூழலில் ஈரானின் ஏவுகணைகளில் இந்திய மக்களுக்கு நன்றி என்ற வாசகம் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த புகைப்படத்தை இந்தியாவுக்கான ஈரான் தூதரகம் சமூக வலைதளத்தில் வெளியிட்டது. மேலும் ஈரானுக்கு எதிரான போரில் ஜெர்மனி, ஸ்பெயின் உள்ளிட்ட நாடுகள் அமெரிக்காவுக்கு ஆதரவளிக்க திட்டவட்டமாக மறுத்துவிட்டன. இதன் காரணமாக ஈரான் ஏவுகணைகளில் ஸ்பெயின், ஜெர்மனி மக்களுக்கு நன்றி என்ற வாசகங்களும் எழுதப்பட்டுள்ளன. அத்தோடு பாகிஸ்தானுக்கும் ஈரான் அரசு நன்றி தெரிவித்திருக்கிறது. வெளிநாட்டு செய்திகள். அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் மீண்டும் கொரோனா வைரஸ் பரவி வருகிறது. கடந்த 2019ஆம் ஆண்டு இறுதியில் சீனாவின் வாங் நகரில் கொரோனா வைரஸ் கண்டறியப்பட்டது. அங்கிருந்து உலகம் முழுவதும் வைரஸ் பரவியது. சுமார் 71 கோடி பேர் வைரஸால் பாதிக்கப்பட்டனர். சுமார் 70 லட்சம் பேர் உயிரிழந்தனர். இந்த சூழலில் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் ஒமைக்ரோன் வகையை சேர்ந்த BA.3.2 என்ற கொரோனா வைரஸ் பரவி வருகிறது. இது சிக்காடா என்ற புனை பெயருடன் அழைக்கப்பட்டு வருகிறது. கடந்த 2024ஆம் ஆண்டு நவம்பரில் முதன்முறையாக தென்னாப்பிரிக்காவில் BA.3.2 கொரோனா வைரஸ் கண்டறியப்பட்டது. கடந்த 2025ஆம் ஆண்டில் இந்த வைரஸ் ஜெர்மனி, நெதர்லாந்து நாடுகளில் மிதமாக பரவுவது கண்டறியப்பட்டது. தற்போது அமெரிக்காவின் 25 மாகாணங்களில் BA.3.2 கொரோனா வைரஸ் பரவி இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இதுகுறித்து அமெரிக்க அரசின் நோய் கட்டுப்பாடு மற்றும் தடுப்பு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் கடந்த ஆண்டு இறுதியில் நெதர்லாந்திலிருந்து அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ விமான நிலையத்திற்கு வந்த சுற்றுலா பயணிக்கு மருத்துவ பரிசோதனை நடத்தப்பட்டது. அப்போது அவர் BA.3.2 கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டிருப்பது தெரிய வந்தது. இதன் பிறகு இந்த ஆண்டு தொடக்கத்திலிருந்தே அமெரிக்காவின் பல்வேறு மாகாணங்களில் BA.3.2 கொரோனா வைரஸ் பரவல் கண்டறியப்பட்டது. தற்போது அமெரிக்காவின் டெக்சாஸ், புளோரிடா, கலிபோர்னியா உள்ளிட்ட 25 மாகாணங்களில் இந்த வைரஸ் பாதிப்பு கண்டறியப்பட்டிருக்கிறது. நூற்றுக்கணக்கானோர் வைரஸால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுள்ளனர். BA.3.2 கொரோனா வைரஸ் 75 மரபணு மாற்றங்களை மேற்கொண்டுள்ளது. குறிப்பாக மனித உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை மீறி தாக்கும் தன்மை கொண்டிருக்கிறது. எனினும் முந்தைய கொரோனா வைரஸ்களை விட புதிய BA.3.2 கொரோனா வைரஸின் பாதிப்பு குறைவாகவே உள்ளது. இந்த வைரஸ் குறித்து அச்சப்பட தேவையில்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது. இது குறித்து கருத்து வெளியிட்டுள்ள உலக சுகாதார அமைப்பு, BA.3.2 கொரோனா வைரஸ் பரவலை கண்காணித்து வருகின்றோம். இந்த வைரஸால் அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகளில் உயிரிழப்பு ஏற்படவில்லை. நோயாளிகளின் எண்ணிக்கையும் மிக குறைவாகவே உள்ளது. இப்போதைக்கு புதிய கொரோனா வைரஸால் மிகப்பெரிய அச்சுறுத்தல் இல்லை என்று தெரிவித்தன. காலம் மாறினாலும் வாசிப்பு மாறாத வீரகேசரி விடிவெள்ளி மித்திரன் இப்போது உங்கள் வாட்ஸ்ஆப்பில். அச்சுப்பதிப்பின் அதே தரம் இப்போது டிஜிட்டல் வடிவில். எங்கு இருந்தாலும் எந்நேரமும் செய்திகளை விரல் நுனியில் அறிந்திடுங்கள். சிறப்பம்சங்கள் காலை 6 மணிக்கே உங்கள் கையடக்க தொலைபேசிகளுக்கு வந்துவிடும். அனைத்து சிறப்பு பக்கங்களும் அடக்கம். மாதம் வெறும் 500 ரூபாய் முதல். இன்றே இணையுங்கள். இணையதளம் epaper.mypaper.lk. வாட்ஸ்அப் 947726319330. வீரகேசரி மின்னியல் இதழ். செய்திகள் இனி உங்கள் கைகளில்.